அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு 702 கோடி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தலா 3 கோடி ரூபாய் வீதம் 702 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறாது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது எனவும், தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் குவிந்துள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2024-25 தமிழ்நாடு 9.69% வளர்ச்சி வீதத்துடன் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியும் உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி திட்டங்களால் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 9, 11, 12 தேதிகளில் கீரம்பாக்கத்திலிருந்து 1095 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடிலிருந்து 9, 11, 12 தேதிகளில் 245 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஐந்தாவது அறிவிப்பு: 1000 மகளிருக்கு மின்சார ஆட்டோ வாங்க தலா 3 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என அமைச்சரான பெரிய கருப்பன் அறிவித்திருக்கிறார். ரூபாய் 3,35 லட்சம் மதிப்பீட்டில் மாவட்ட மதிப்பு கூட்டுறவு தலைமையகம் நவீனமயமாக்கப்படும் எனவும், கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் 2500 நியாய விலைக் கடைகள் பொலிவூட்டப்படும் எனவும் கூறியுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சரான சேகர்பாபு அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு பங்குனி உத்தரம் திருவிழா தேரோட்டமானது வரும் 11 தேதி நடைபெற உள்ளது. இதன் காரணமாக ஏப்ரல் 11, 12, 13 ஆகிய நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சரான சேகர்பாபு அறிவித்திருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி மே மாதம் 9 தேதி வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 10, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே மாதம் 19 தேதி வெளியிடப்படும் எனவும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளில் பொதுத் தேர்வு முடிவு வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 0.25% குறைக்க வாய்ப்புள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் தொடர்பாக ரிசர்வ் வங்கி 9 தேதி அறிவிப்பு வெளியிட உள்ளது என தகவல்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 9வது அறிவிப்பு: மாணவர்களின் கற்றல் சுமையை குறைப்பதற்காக 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை தமிழ் பாட புத்தகங்களில் பாடங்களின் அளவை 40% குறைக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. திருத்திய புத்தகங்கள் ஜூன் மாதம் பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளது. வருகின்ற கல்வியாண்டின் தொடக்கத்தில் புதிய திருத்திய தமிழ் பாட புத்தகங்கள் வழங்க பள்ளி கல்வித்துறை முடிவும் செய்துள்ளது. 10வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் ஏப்ரல் 10 தேதி மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டும் உள்ளது. அதையும் மீறி விற்பனை செய்வது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு: சட்டப்பேரவைக்குள் இனி யாரும் பாதகைகள் மற்றும் பேட்ஜ் போன்றவை அணிந்து வரக்கூடாது என பேரவை உறுப்பினர்களுக்கு சபாநாயகரான அப்பாவு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் சென்னை, மதுரை, கோவை, சேலம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆதிவனம் திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளதாக வனத்துறை அமைச்சரான பொன்முடி தெரிவித்து இருக்கிறார். 12வது அறிவிப்பு: கனிம வளங்கள் கொண்ட நிலங்கள் மீதான அதிகபட்ச வரியாக சிலிமனைட் கனிமம் டன் ஒன்றுக்கு 7000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. குறைந்தபட்ச வரியாக களிமண் கனிமத்துக்கு டன் ஒன்றுக்கு 40 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்படுகிறது. கனிம வளங்கள் கொண்ட நிலங்கள் மீதான வரியால் அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலாக
2400 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சட்ட பாட புத்தகங்களும் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படும் என சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அறிவித்திருக்கிறார். சென்னை, ஈரோடு, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் தலா ஒரு சிறப்பு நீதிமன்றம் வீதம் 14 சிறப்பு நீதிமன்றங்கள் 3 கட்டங்களாக அமைக்கப்படும் எனவும் அமைச்சரான ரகுபதி அறிவித்திருக்கிறார். 14வது அறிவிப்பு. கோடைக்கால விடுமுறைக்கு வெளியூர் செல்ல ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் 75 பயணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் பயணிகளை ஊக்குவிக்க ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது. பயணச்சீட்டு முன்பதிவு செய்து ஏப்ரல் 1 முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை பயணம் மேற்கொள்வோரில் 75 பயணிகள் தேர்வு செய்யப்படுவர். இந்த 75 பயணிகளை கணினி சிறப்பு குழுக்கள் முறையில் தேர்வு செய்து சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படும். முதல் பரிசு 25 பேருக்கு, 2ஆம் பரிசு 25 பேருக்கு, 3ஆம் பரிசும் 25 பேருக்கு என மொத்தம் 75 பயணிகளுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. தாம்பரம் திருவனந்தபுரம் ரயிலானது 1 மாத காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. தாம்பரத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு வரும் 11ஆம் தேதி முதல் அடுத்த மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த ரயிலின் சேவை நீடிப்பு செய்யப்படுகிறது. திருவனந்தபுரத்திலிருந்து தாம்பரம் வரக்கூடிய ரயிலானது வரும் 13ஆம் தேதி முதல் வரும் மே மாதம் 4ஆம் தேதி வரை தெற்கு ரயில்வே நீடிப்பு செய்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்களானது தாம்பரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை தோறும், திருவனந்தபுரத்தில் வடக்கிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் புறப்பட்டு செல்கின்றன. இரு மார்க்கத்திலும் மேலும் 1 மாத காலத்திற்கு ரயில்களின் சேவை நீடிப்பு செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 16வது அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு வரும் 11ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். விடுமுறை நாளுக்கு மாற்றாக ஏப்ரல் 26ஆம் தேதி வேலை நாளாக கருதப்படும் எனவும் நெல்லை ஆட்சியரான சுகுமாரன் தகவல் தெரிவித்தும் உள்ளார். அதேபோல தென்காசி மாவட்டத்தில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பங்குனி உத்தர திருநாளை முன்னிட்டு ஏப்ரல் 7 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 நாட்கள் உள்ளூர் விடுமுறை என மாவட்ட ஆட்சியரான கமல் கிஷோர் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 17வது அறிவிப்பு. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையானது அதிரடியாக உயர்வு. 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரான ஹர்சிப் சிங் புரி தெரிவித்திருக்கிறார். மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுபவர்களுக்கு ரூபாய் 853க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உஜ்வாலா திட்டம் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவோருக்கு 550 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த சிலிண்டரின் விலை உயர்வானது ஏப்ரல் 8 முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. தென்கிழக்கு மத்திய ரயில்வேயில் காலியாக உள்ள 1007 பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எனவே தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி தேதியானது 4/5/2025. கடைசியாக 19வது அறிவிப்பு. இ-சேவை மையங்களில் அரசு பேருந்துகளுக்கான டிக்கெட் பதிவு செய்து கொள்ளும் வசதியானது விரைவிலேயே அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள 530க்கும் மேற்பட்ட இ-சேவை மையங்கள் மூலமாக அரசு பேருந்து டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். கிராமப்புற மக்கள் பயனடையும் வகையில் இ-சேவை மையங்கள் மூலமாக அரசு பேருந்து டிக்கெட் முன்பதிவு செய்ய வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.